ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் சிலபஸ் வைஸ் டாப்பிக்கில் நிறுத்தக்குறிகள் அதனோட ரூல்ஸ் மட்டும் இப்போ பார்க்கலாம். பார்ட் 2ல் கொஸ்டின்ஸும் அதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பொருட்களை எண்ணும் இடங்களில் காட்புள்ளி வரும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய 5 நினைகள். அதாவது இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, பருப்பு, அரிசி, இந்த மாதிரி மளிகை பொருள் சொல்லும்போது அந்த மாதிரி ஏதாவது எண்ணற இடத்துல கமா வரும். கடிதத்தில் விழிமுன் காட்புள்ளி வரும். லெட்டர்ஸ் எழுதும்போது நம்ம அன்புள்ள நண்பா, அன்புள்ள ஆசிரியருக்கு, மதிப்புள்ள ஆசிரியருக்கு, அந்த மாதிரி விழிமுன் விழிச்சொற்கள் இருக்கும் இல்லையா, அதுக்கு முன்னாடி காட்புள்ளி வரும். வினை எச்சங்களுக்கு பின் காட்புள்ளி வரும். பொழிலன் தோட்டத்திற்கு சென்று, ஊல தானே முடியுது, இது சென்று, வாழை இலை பறித்து வந்தான். வினையச்சங்கள் வருது இல்லையா, அதுக்கு பின்னாடி காட்புள்ளி வரும், கமா வரும். மேற்கோள் குறிகளுக்கு முன் காட்புள்ளி வரும். எதையா ஒன்று நம்ம மேற்கோள் சொல்லிடுறோம் இல்லையா, நிலா நிலா ஓடிவா அப்படின்னு மேற்கோள் குறி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியோ கமா வரும், காட்புள்ளி வரும். முகவரியில் இறுதி வரி நீங்க ஏனைய வரிகளில் காட்புள்ளி வரும். இது நமக்கே தெரியும். நம்ம லெட்டர்ஸ் எழுதும்போது பேர், தெரு, நம்பர் இதெல்லாம் வரும்போது கமா வரும். லாஸ்ட்டில் தான் ஃபுல் ஸ்டாப் வரும். அடுத்தது அரைப்புள்ளி. ஒரு எழுவாயில் பல சொற்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். ஒரு எழுவாயில் பல சொற்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான், கனக விஜயருடன் போட்டியிட்டான். இந்த மாதிரி சென்றான், இதோட ஒரு இது முடியுது, சென்டென்ஸே முடியுது. ஆனால் மறுபடியும் அது தொடருது. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த அரைப்புள்ளி வரும். உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். அதாவது ஒன்றா உடன்படாக இருக்கணும், இல்லாட்டி எதிர்மறை கருத்துக்களாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த அரைப்புள்ளி வரும். முக்காட்புள்ளி. சிறு தலைப்பான தொகை சொற்களை விரித்து கூறும் இடங்களில் முக்காட்புள்ளி வரும். முக்காட்புள்ளினா ஃபர்ஸ்ட் சரி, இது டபுள் புள்ளி வரும் இல்லையா, அது இயல், இசை, நாடகம். முத்தமிழ். முத்தமிழ் அப்படிங்கிறது அதை நம்ம விரிக்கிறோம் இல்லையா, முத்தமிழ் என்ன, இயல், இசை, நாடகம். அந்த மாதிரி முக்கணி அப்படிங்கிற இடத்துல 2 புள்ளி வரும். அப்போ மாப்பழா, வாழை. முற்றுப்புள்ளி. சொற்றொடரின் இறுதியில் முற்றுப்புள்ளி வரும். எடுத்துக்காட்டு, கல்வியே மனிதனின் வாழ்வை உயர்த்தும். சொற்குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். அதாவது சொல்ல குறுக்கிறது. திருவாரூர் விருத்தாசலனார் அந்த மாதிரி வருது இல்லையா, அதை நம்ம ஷார்டன் பண்ணுறோம் இல்லையா, அதை திருவிகா. ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, அதை ஷார்டன் பண்ணும்போது ஓ நான் நீப்பான்னு வருதா. அப்போ இந்த மாதிரி ஷார்டன் பண்ணுற இடங்களை சொற்குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். பெயரின் தலைப்பெழுத்தை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். பெயரின் தலைப்பெழுத்துன்னா என்னது, நம்மளோட ஃபஸ்ட் லெட்டரில் வரும் இல்லையா. இப்போது கே கவிதா, எம் கவின், அந்த மாதிரி வரும் இல்லையா. அந்த மாதிரி வரதில் முன்னாடி நமக்கு ஃபுல் ஸ்டாப் வரும். இன்ஷியலுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்டாப் வரும். அதாவது இன்ஷியலுக்கு அப்புறம் ஃபுல் ஸ்டாப் வரும், பேருக்கு முன்னாடி வரும். வினாக்குறி. வினா பொருளை உணர்த்தும் வகையில் வாக்கியத்தின் வினாக்குறி இட வேண்டும். வாக்கியத்தின் இறுதியில், நீ கடைக்கு போகிறையா, சேக்கியார் எழுதிய நூல் எது, இந்த மாதிரி அந்த வாக்கியம் கடைசியில் முடியும் போது வினாக்குறி போடணும். வினாப்பொருளை உணர்த்தும் வாக்கியத்தின் இறுதியில் வினாக்குறி இட வேண்டும். வியப்புக்குறி. மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல் முதலான உணர்ச்சியை வெளிப்படும் இடங்களில் வியப்புக்குறி இட வேண்டும். தமிழின் இனிமைதான் என்னே என்னே அப்படின்னு அந்த வியப்பு. பாம்பு அப்படிங்கும்போது அச்சம். அந்தோ இயற்கை அழிகிறதே, அவலம். இந்த மாதிரி இடங்களில் மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல். ஐயோ சிவாஜி இறந்து விட்டாரே அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி இடங்களில் இந்த வியப்புக்குறி வரும். அடுத்து ஒற்றை மேற்கோள் குறி. தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும்போது இரட்டை மேற்கோள் குறியில்
இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்போது ஒற்றை மேற்கோள் குறி பயன்படும். நல்ல என்பது குறிப்பு பெயரெச்சமாகும். தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும்போது ஒற்றை மேற்கோள் குறியில் இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்போது, இப்போ இதை பாருங்கள், அறிஞர் அண்ணா கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள். இங்கே அஃபாஸ்டஃபி வந்துருச்சு, ரெண்டு இது வந்துருச்சு. ஒற்றை மேற்கோள் குறியில் இரட்டை மேற்கோள் குறி வந்திருக்கு. அதில் அவர் எதில் பேசுகிறாரு அப்படின்னா தலைப்பில்லை. அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் அவர் பேசுகிறாரு அப்படின்னா அது இம்பார்ட்டன்ட். ஆனால் அதை விட இம்பார்ட்டன்ட் அதில் தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் அப்படிங்கும்போது அப்போ இது ஒரு இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்போது அதுக்கு ஒற்றை மேற்கோள் குறி வரும். இரட்டை மேற்கோள் குறி நேர்கூற்றுகளிலும் செய்யுள் அடிப்படையிலோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களிலும் இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்தப்படும். நேர்கூற்று அவங்களே நேராக சொன்னாலும் சரி, இல்லை செய்யுள் அடிகளோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களில் இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்தப்படும். திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். இங்கே பாருங்கள், திருவிக்கா அப்படிங்கும்போது சொற்குறுக்கம். அப்போ என்ன வருது? ஃபுல் ஸ்டாப் வருது. மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இது ஒரு வாக்கியமாக இருக்குது. அப்போ இங்கே இரட்டை மேற்கோள் குறி வருது. இந்த இடத்துல பகிருங்கள், இன்பம் நுகருங்கள் அப்படின்னு இருக்கனால இந்த இடத்துல 2 புள்ளி வருது. பின்வரும் தொடர்களில் உரிய இடங்களில் நிறுத்தற்குறிகளை இடுக. பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும். இப்போ பாருங்கள், நிறைந்த இடம் இந்த இடத்துல கமா, சோலை ஆகும், ஃபுல் ஸ்டாப். திருக்குறள் கமா, அறம் பொருள் இன்பம் எனும் முப்பால் பகுப்பு கொண்டது, ஃபுல் ஸ்டாப். தமிழ் மொழி செம்மையானது. இந்த இடத்துல என்ன பண்ணணும்? தமிழ் மொழி செம்மையானது, ஒரு புள்ளி ஒரு கமா, வளமையானது இனிமையானது. கபிலன் தன் தந்தையிடம் கமா, இன்று மாலை விளையாட போகட்டுமா. அப்போ இங்கே இரட்டை மேற்கோள் குறி விளையாட போகட்டுமான்னு என்னது? கொஸ்டின் மார்க் என்று கேட்டான், அங்கே ஃபுல் ஸ்டாப். திரு வி கா எழுதிய பெண்ணின் பெருமை என்னும் நூல் ஒற்றை மேற்கோள் குறி புகழ் பெற்றது. அதாவது பூக்கள் நிறைந்த இடம் அந்த இடத்துல கமா, சோலையாகும், ஃபுல் ஸ்டாப்பு. திருக்குறள் கமா, அறம் பொருள் இன்பம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அறம் கமா பொருள் கமா அந்த இடத்துல கமா இன்னும் முப்பால் பகுப்பு கொண்டது, ஃபுல் ஸ்டாப்பு. தமிழ் மொழி செம்மையானது, ஒரு புள்ளி வச்சு கமா போடுவோம் இல்லையா, அது செம்மையானது வளமையானது இளமையானது அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப். அடுத்தது கபிலன் தன் தந்தையிடம் கமா, இன்று மாலை விளையாட போகட்டுமா, இரட்டை மேற்கோள் குறி. போகட்டுமா அப்படின்னு என்னது? வினாச்சொல், அப்போ வினாக்குறி என்று கேட்டான், ஃபுல் ஸ்டாப். திருவிக்கா ஃபுல் ஸ்டாப், வீக்கமா, அதுக்கப்புறம் எழுதிய அந்த இடத்துல கமா, பெண்ணின் பெருமை அது ஒற்றை மேற்கோள் குறி என்னும் நூல் புகழ் பெற்றது, ஃபுல் ஸ்டாப். இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. இதில் இருக்கிற இனி கொஸ்டின்ஸ் இது நம்ம அதோட ரூல்ஸை பார்த்துட்டோம். நிறுத்தற்குறிகள்னால் எங்கெங்கே போடணும் அப்படிங்கிற ரூல்ஸை பார்த்துட்டோம். இனி இருக்கிற கொஸ்டின்ஸ் பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.